என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற அருமையான கிருபையின் வார்த்தை சங்கீதம் 18:28 சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இருளை உங்கள் வாழ்க்கையில, குடும்பத்தில், தொழிலில், வேலையில், உங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ளாக எங்கெல்லாம் நீங்கள் இருளை பார்த்து கொண்டு இருக்கீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம், உங்கள் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட இருளாக இருக்கலாம், அந்த இருளை இன்றைக்கு ஆண்டவர் வெளிச்சமாக்குவாராக. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, தேவனாய் கர்த்தர் இந்த உலகத்தின் படைப்புகளை படைக்கும் போது அவர் முதலாவது உண்டாக்கினது வெளிச்சம். பூமியின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது இருள் நிறைந்ததாக, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் தேவனாய் கர்த்தரோ வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டானது, பூமி பிரகாசிக்க ஆரம்பித்தது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருள் நிறைந்ததாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பேசுகிற வார்த்தை என்ற வெளிச்சம் உண்டாக கடவுது. Let the light be created. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஆண்டவருடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக. Let the light shine in your life. ஆமென். இருளை கர்த்தர் நீக்குவாராக, வெளிச்சத்தை உண்டாக்குவாராக. யோபு சொல்றாரு, நன்மைக்காக காத்து கொண்டிருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்திற்காக காத்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருளை சந்தித்து கொண்டிருக்கலாம், வெளிச்சத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஆனால் என் வாழ்க்கையிலோ இருள். ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் வந்ததோ சாபம். ஆமென். லாபத்துக்காக என் தொழில் நான் காத்து கொண்டிருந்தேன், எவ்வளவோ நான் பிரயாசப்படுறேன், ஆனால் என் பிரயாசங்களுக்கு மீறி எனக்கு வந்ததோ நஷ்டம்னு சொல்லி கொண்டிருக்கலாம். எத்தனையோ டாக்டரை போய் பார்க்குறேன், ஆனால் இந்த வியாதிக்கு மட்டும் ஒரு முடிவே இல்லை, இந்த பலவீனத்துக்கு மட்டும் ஒரு முடிவே இல்லை, இந்த வலிகள் வேதனைகளுக்கு மட்டும் ஒரு முடிவே இல்லை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் தீமைக்கு பதிலாக நன்மையும், உங்கள் இருளிலே தம்முடைய வெளிச்சத்தை கர்த்தர் உதிக்க பண்ணுவாராக. அதே யோபு சொல்கிற வார்த்தை கவனிங்க, அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இன்னைக்கு உங்கள் இருளை கடக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சம், எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உதித்து உங்கள் தொழிலிலே ஒரு பிரகாசத்தை கொடுப்பாதாக, உங்கள் வேலையில் ஒரு பிரகாசத்தை கொடுப்பாதாக, உங்கள் சரீரத்திலே வியாதியை நீக்கி, பலவீனத்தை நீக்கி, சுகத்தை கொடுத்து, ஒரு பிரகாசத்தை கொடுத்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவார், இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிப்பதாக. இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.